அனைவருக்கும் வணக்கம் மக்களே. அனில் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அனில் விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அரசியல்லாம் நமக்கு செட் ஆகலை சிவாஜி, நீங்கள் சினிமாக்கே மறுபடியும் போயிருக்க. முதல்ல நம்ம ஒரு காணொளி பார்ப்போம். அந்த காணொளி என்ன அப்படின்னா, அனில்கள் ஒரு காணொலியை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த காணொலி வந்து ஏஐ காணொலி. 2026 முதலமைச்சராக போகும் எங்கள் தங்க தளபதிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டு இந்த காணொலியை போடுறானுங்க. பாருங்கள், இதுதான் மக்களே அந்த காணொலி. காரை பார்த்தீங்களா? TN01 CM 2026. அது இவர் நடந்து போகிறாரா? இதில் என்ன பேக்ரவுண்டு மியூசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் எடுத்து அலங்கரிச்சோ, பச்சை நீல திலக வச்சோ, பக்கலை தேடி வரும் தலைவன் காலம் இது, அன்றைக்கே சொன்னோமே இது தளபதி காலம், அந்த பாட்டு அது வந்து போட்டு சந்தோஷமாக போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி ஏஐயில் மட்டும்தான் அணில்களை உங்களால் சந்தோஷப்பட முடியும். இது ரியாலிட்டியில் நடக்காது. சரி, ஏஐ தானே, சந்தோஷப்பட்டுக்கோங்க. இதில் முதல்ல ஒரு கார் வருது இல்லையா, அந்த காரை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்டியரிங் இருக்கும். விஜய் அவர்கள் லெஃப்ட்டில் இருக்காப்புல. நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவுடைய இது வந்து டிரைவிங் ஸ்டைல் வந்துட்டு ரைட் சைடில் தானே இருப்பாங்க காரில் இருக்கவங்க. இது என்ன லெஃப்ட்டில் இருக்கார்? எனக்கு புரியல. 2 ஸ்டியரிங் இருக்குமா ஏதாவது காரில்? நீங்கள் பாஸ் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் மக்களே. ஒரு ப்ராம்ப்ட் கூட ஒழுங்காக போட்டு ஒரு வீடியோவை ஜென்ரேட் பண்ண தெரியல. நீங்கள்லாம் எப்படிடா ஆட்சிக்கு வந்து என்னடா கிளிக்க போகிறீங்க? கீப் ட்ரீமிங் ஃபார் எவர். இதே மாதிரியே கனவு கண்டுக்கிட்டே இருங்க. அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, கனவு காணுங்கள் அப்படின்னு. கனவு கண்டுக்கிட்டே இருங்க. கனவு காண்றதுக்கு எல்லாருக்குமே உரிமை உண்டு. நல்லா அந்த அம்பாஸ்டர் காரை உள்ளார உத்து நோக்குனீங்கன்னா விஜய் மட்டும்தான் இருக்காருங்க. இவனுங்க கிரியேட் பண்ண அந்த ஏஐ மாடல் இருக்குல்ல, அதில் விஜய் மட்டும்தான் இருக்காரு. டிரைவரை காணும். விஜயே ஓட்டிட்டு வந்துட்டாரா? அப்படியா, சூப்பர். அவ்வளோ எளிமையான மனிதர். சிம்பிளிசிட்டிக்கு அர்த்தம் எங்கள் அண்ணன் தான் அப்படின்னு போடுவானுங்க. இதையும் எடுத்து போட்டு நானா போஸ்டிங் தருவாங்க பார்த்தா போஸ்ட் ஓட்டுனுங்கிற. நாங்க என்ன போஸ்டிங்காக போஸ்ட் ரெடி வச்சா? எங்க அண்ணடா இவரு. சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத. சினிமா இருக்கிற வரைக்கும் 200 கோடி சம்பாதிச்சாரு. இப்ப அரசியல் வந்து ஜெயிச்சிட்டாருன்னா நான் கோடி கோடியா சம்பாதிக்க போறாரு. நீங்க ரோட போஸ்ட் என்ன கிடைக்க போகுது? சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க ப்ரோ. உங்க அம்மாக்கு இல்ல உங்க லவருக்கு ஏதாச்சும் நீங்க பண்றீங்கன்னா நீங்க எதிர்பார்த்தா பண்ணுவீங்க. யாரு ப்ரோ நீங்க? தளபதி அம்மா ஒண்ணா? எங்க அம்மாவும் தளபதி ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. ஆனா எங்க அம்மா வயித்துல போறாத ஒரு பையன் எங்க தளபதி எங்க அண்ணன்னு சொல்லுவேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. தளபதி is not a name, it's a emotion. தளபதி is not a name, it's a emotion. தளபதி இஸ் ஏ நாட் ஏ நேம், இட்ஸ் ஏன் எமோஷன். இதுக்கு தான் படிக்கிறான்னு சொல்கிறோம். படிச்சிருந்தா எப்படி விஜய் பின்னாடி போக வேண்டிய நிலைமை வந்திருக்குமா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் பல பிஜேபிக்காரங்க விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. எனக்கு உண்மை புரியலை, எதுக்காக வாழ்த்து தெரிவிக்கிறாங்க? ஏன் அப்படின்னா, விஜய் அவர்களை கூட்டணிக்கு இழுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஒன்று நல்லா யோசிச்சு பாருங்கள். எங்களுடைய கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்ன ஒரு நபரை அவங்களே வந்து வாண்டடாக கூப்பிடுறாங்க, வாங்க கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு. அப்போ விஜய் அவர்களுடைய அரசியல் என்ன மாதிரியான அரசியலாக இருந்திருக்கும் அப்படின்னா, கொள்கை எதிரின்னு சொன்னவங்களே கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு சாதகமான அரசியலாக தானே இருந்திருக்கும் அப்போது விஜய் அவர்கள் பேசுகிற அரசியல்லாம். அப்புறம் என்ன நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க? என்ன கொள்கை பிடிப்போடு இருக்கீங்க? நீங்கள் கொள்கை பிடிப்போடு இருந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இப்படியெல்லாம் வந்து உங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களா? சரி, அப்படி என்ன கூப்பிட்டுட்டாங்க, எதை வச்சு பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்ட ட்வீட்டே எடுத்து பார்ப்போமே. இங்கே பாருங்கள், நாளைய தீர்ப்பில் ஆரம்பித்து அழகிய தமிழ் பகடாக வந்து திருப்பாச்சியில் சிவகாசியில் துப்பாக்கி ஏந்தி தீவிரவாதிகளை அழித்து தேசபக்தியை வெளிப்படுத்தி வாரிசு அரசியலை எதிர்த்தால் தனக்கு வந்த இன்னல்களிலிருந்து சுறாவாக நீதி படத்தோடைய பேரெல்லாம் போட்டு அவர் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. நைட்டு ஃபுல்லாக யோசிச்சிருப்பாங்க போல இருக்கு இதை டைப் பண்ணுறதுக்கே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். புதிய கீதை வழியில் தீய சக்திகளை எதிர்த்து நல்லது நடக்க துணை நிற்க வாழ்த்துகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? புதிய கீதை வழியில் சரி, தீய சக்திகளை எதிர்த்து யார் அந்த தீய சக்திகள்? திமுக. பாஜகவை பொறுத்த வரைக்கும் திமுக மட்டும் தீய சக்தி கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை மக்களும் தான் தீய சக்தி. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? பிஜேபி வந்து விஜய் அவர்களை கூப்பிடுறாங்க, வாங்க விஜய் நீங்கள் வந்து திமுகவையும் எதிர்த்து நில்லுங்க, அட் த சேம் டைம் சிறுபான்மை மக்களையும் எதிர்த்து எங்கள் கூட சேர்ந்து அந்த தீய சக்திகளையெல்லாம் வந்து எதிர்க்கிறதுக்கு துணை நில்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அணில்களே, ஒரு தடவை கூட்டணிக்கு போய் தான் பாருங்களேன்.
கூட்டணிக்கு போய் பாருங்களேன் என்ன நடக்குது, சூப்பராக இருக்குல்ல. ஆனால் பாவங்க இவனுங்க நிலைமை. அதிமுக பாஜக கூட்டணியிலையும் போய் சேர முடியாது, திமுக கூட்டணிக்கும் வர முடியாது, தனியாகவும் நிற்க முடியாது. ஆனால் பல அணில்கள் என்ன நினச்சிட்டு இருக்கானுங்கன்னா தனியாக நின்னா ஜெயிச்சு கிழிச்சுருவானுங்கன்னு நினச்சிட்டு இருக்கானுங்க தற்குறிகள். இன்னொரு பக்கம் இவங்களே கூட்டணி உருவாக்கலாம்னு நினச்சாங்க, யாரும் இவங்க கிட்ட வந்து சேரல, யாரும் இவங்கள சீண்டி கூட பார்க்கல. இவனுங்களுடைய ரியாலிட்டியை நினச்சா நமக்கு தான் பரிதாபமாக இருக்குது. 2026 சிஎம் ஆக போகிறவங்களாம் கனவு வேற கண்டுக்கிட்டு இருக்கானுங்க. எத்தனை பேர் தீக்குளிச்சு சாவ போறானுங்களும் தெரியல. அவனுக்கு அந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் தான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பனையூர் பண்ணையாருடைய வீட்டுக்கே இவங்களுடைய ரசிகர்கள் தொண்டர்கள்லாம் படையெடுத்து போயிருக்காங்க. விஜய் அவர்களை பார்த்துடலாம் அப்படின்ட்டு, அவருடைய பிறந்த நாள் இல்லையா. ஆனால் அவர் வீட்டை விட்டு வெளியே வந்து கூட பார்க்கல, கண்டுக்கவே இல்லை. நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் வந்து சேலத்துல இருந்து வரேன். 6 மணி நேரம் டிராவல் வரோம். உங்க பேரு? என் பேர் ஐயப்பன். புரியுதுங்களா? என் ஃப்ரெண்டு நான் தான் வந்தோம். இவ்வளவு நைட்டு 11 மணிக்கு கிளம்பி வரோம். விடிங்கால 6 மணிக்கு வரும். நிச்சயமா நினைக்கிறேன் நான் போட்டோ எடுக்கலாம் தான் நினைக்கிறேன். புரியுதுங்களா? எனக்கு வந்து விஜய் வெறுத்துட்டேன். இது மாதிரி வந்து ஆட்சி நம்மளுக்கு வேணாங்கிறேன் 2026. என்னாச்சுண்ணே? ஏன் இவ்வளோ கோவம்? ஏன் கோவம் இல்லைங்க, ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு போகிறதுக்கு என்ன? புரியுதா இல்லைங்களா? ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு போகிறதுக்கு என்ன? சரி 12 வரேன்னு சொன்னாங்களே, 12 வர வேண்டியதானே. 1 மணிக்கு சொன்னாங்களே, 1 மணிக்கு வர வேண்டியதானே. காரில் போயிட்டேங்கிறாங்க. காரில் நாங்கள் பார்க்குறோம், காரில் உள்ள ஆளே இல்லை. சரி போனவர் அப்படி அவரு ஒருத்தர் பார்க்குறாரு, இல்லை ஆள் இல்லை. சென்டரில் உட்காந்துருக்காங்க. எப்படி சென்டரில் உட்காருவாங்க? எல்லா கண்ணுக்குமே தெரியாமல் போயிட போது. அவர் வந்து எங்களை பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லை. 2026 அவரை பார்க்குறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. இதுதான் எங்கள் முடிவு. ஏன் ஓட்டு போட மாட்டீங்களா? ஓட்டு போட மாட்டேங்க. இப்படி ஒரு நபர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஆனால் மக்களை எப்படி சந்திப்பார்? முதல்ல அவர் அவருடைய ரசிகர்கள்கிட்டயே ஆக்சசிபிளாக இல்லை, இதில் பொதுமக்கள்கிட்ட எல்லாம் எப்படி ஆக்சசிபிளாக இருப்பார்? பண்ணையார் அந்த பங்களாவுக்குள்ளேயே பதுங்கி உட்காந்துக்கிட்டு இருந்தாப்புல அப்படின்னா இவர் எப்படி சிஎம்னு சொல்கிறது? வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேங்கிறாரு, அவருடைய ரசிகர்களையே பார்க்கறதுக்கு வெளியே வர மாட்டேங்கிறாப்புல. இன்றைக்கி வந்து இந்த விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு தேட்டரில் எல்லாம் ஏதாவது இந்த வீடியோஸ்லாம் போட்டு காமிப்பாங்க இல்லையா, விஜயோடைய வீடியோஸ்லாம் எடிட் பண்ணி அது வந்து என்ஜாய் பண்ணுற விதமாக அதை மேக் பண்ணி வீடியோஸ் போடுவாங்கல்ல தேட்டரில். வெற்றி தேட்டரில் அணில்கள் பண்ண கூத்தை பாருங்கள். என்னன்னு தெரியுதா? நீங்கள் நல்லா திருப்பி ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். எமர்ஜென்சி எக்ஸ்டிங்யூஷர் இருக்கும் இல்லையா தேட்டரில் எல்லாம், அதை எடுத்து போட்டு அதை எமர்ஜென்சி எக்ஸ்டிங்யூஷரை யூஸ் பண்ணியிருக்கானுங்க தேட்டருக்குள்ளே. சினிமா தேட்டரில் எல்லாம் எமர்ஜென்சி எக்ஸ்டிங்யூஷர்லாம் மக்களால் ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்கிற மாதிரி இடங்களில் ப்ளேஸ் பண்ணணுன்றது தான் இங்கே இருக்கிற ரூல்ஸு. அதன்படி தேட்டரில் எல்லாம் அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அது எமர்ஜென்சி யூஸ் பண்ணணும் இஃப் சப்போஸ் ஏதாவது தீப்பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க. இந்த அறிவில்லாத முட்டாள் தற்குறி பயலுக என்ன பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா, அந்த எக்ஸ்டிங்யூஷரை எடுத்து அப்படியே இவர் பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கு அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை எடுத்து வச்சு பீச் அடித்து என்ஜாய் பண்ணியிருக்கானுங்க கிறுக்கு பயலுக. அது பப்ளிக்கோட சேஃப்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு பொருள், அது ஃபன்னுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பொருள் கிடையாது, அது சேஃப்டிக்காக யூஸ் பண்ணக்கூடிய பொருள். அணில்களுக்கு இவனுங்களுக்கெல்லாம் எந்த வகையில் நம்ம சொன்னாலுமே இவனுங்களுக்கு புரியாது. கமெண்ட்டில் வந்து கடிச்சு மட்டும் வைப்பானுங்க. ஆனால் நம்ம சொல்கிறது என்ன, நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோன்றதெல்லாம் அவனுக்கு மண்டையிலே ஏறாது. ஏன்னா மண்டையில் மூளைன்னு ஒன்று இருந்தால் தானே. இந்த எக்ஸ்டிங்யூஷரை எடுத்து இந்த மாதிரி அடித்ததுனால அங்கே யாருக்காவது சஃபகேஷன் வந்து யாராவது இறந்து போயிருந்தால் யார் பொறுப்பு? விஜய் அவர்களுடைய பிறந்தநாளை நீங்கள் கொண்டாடுறதுக்காக அடுத்தவங்களை வந்து கஷ்டத்தில் ஆழ்த்துவீங்களா? இந்த அணில் குஞ்சான்களை நம்பிக்கிட்டு ஒரு அணில் அரசியலில் குதிச்சிருக்கு. இவனுங்களை நம்பிக்கிட்டு தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. மக்களுக்காக வந்திருக்கோன்னு சொல்கிறானுங்க, ஆனால் எல்லா இடத்துலையும் மக்களை துன்புறுத்துகிற வேலையை தான் பார்க்குறானுங்க. விஜயை பார்க்க போகிற இடங்களில் மரத்தில் தாவுறது, காரில் ஏறி உடைக்கிறது, பம்பரை கலத்துறது, ஏர்போர்ட்டில் இருக்கிற ட்ராலியெல்லாம் மிதித்து அதுக்கு மேலே ஏறி நிற்கிறது, எல்லா வகையிலையும் மக்களுக்கு பிரச்சனை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இந்த பைத்தியக்காரங்களை நம்பி அரசியலுக்கு வந்திருக்காரு இவர். அணில்களே நல்லா கேட்டுக்கோங்க, இப்போ தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, சமீபத்தில் ஆந்திர பிரதேசோடைய முன்னாள் சிஎம் இருக்கார் இல்லையா ஜெகன்மோகன் ரெட்டி, அவருடைய கட்சிக்காரங்களையெல்லாம் அவர் பார்க்க போன இடத்துல அவருடைய கட்சிக்காரர் ஒருத்தர் அவருடைய காரோடைய சக்கரத்திலே மாட்டி இறந்து போயிட்டாப்புல. அந்த காணொலியை லேட்டாக பாருங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கொடூரமாக இருக்கு இல்லையா? கவனமாக இருங்கடா அணில்களா. உங்கள் அணில் அண்ணன் வந்து அவர் காரில் அவர் போய்கிட்டு இருப்பாப்புல, நீங்கள் இடையில புகுந்து அங்கே இங்கே புகுந்து ஹெல்மெட்டு போடாமல் போய் விழுந்து கிடந்து சாகுறீங்க இல்லையா? செத்து கெத்து தொலைஞ்சிடாதீங்க, உசுரோட இருங்க. இந்த மாதிரி அப்படியே கூட்டம் கூடி அப்படியே ஆரவாரம் பண்ணுறது, அதுக்கு பேர்லாம் கெத்து கிடையாது. எவ்வளோ கூட்டம் வந்தாலுமே நாகரிகமாக அந்த பார்க்கக்கூடிய நபர் இருக்காங்க இல்லையா, இப்போது சிஎம் வராங்க அப்படின்னு சொன்னால், இல்லை ஏதாவது நடிகைகள் யார் வந்தாலும் சரி, யாரை பார்த்தாலுமே அவங்க மேலே அப்படியே போய் பாயாமல் ஒரு நாகரீகமான கூட்டமாக அவங்கள நின்று அவங்கள வாழ்த்துறது,
இல்லை அவங்கக்கிட்ட ஏதாவது உரையாடுறது, இந்த மாதிரிப்பட்ட செயல்களை எல்லாம் நாகரிகமான முறையில் கடைப்பிடிச்சா அது ஓகே. ஆனால் இந்த மாதிரி போய் பாயிறது இருக்கு இல்லையா, அவங்க காரு மேலே ஏறுறது, அவங்க வண்டியில் போனால் அவங்கள துரத்திக்கிட்டே போகிறது, இந்த மாதிரி அநாகரிகமான செயல்கள்லாம் செய்கிறது என்றைக்குமே எந்த யூஸுமே இல்லாதனாலன்றேன். இந்த மாதிரி புகழ விரும்பக்கூடிய நபர்கள், உங்களை வச்சு அரசியல் ஆதாயம் தேடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள்லாம் உங்களுடைய லைஃப்பை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டாங்க. முதல் மாநாடு நடத்தின அன்னைக்கு சென்னையில் இருந்தெல்லாம் கிளம்பின பசங்க 2 பேர் மவுண்ட் ரோடு கிட்ட வச்சு எங்கேயோ ஆக்சிடென்ட் ஆச்சு, கரெக்டாக இடம் தெரில, இறந்து போயிட்டானுங்க ஹெல்மெட் இல்லாமல். ஞாபகம் இருக்கா? விஜய் அவர்கள் அதுக்கு ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கலை. இந்த மாதிரி ஹெல்மெட் போடாமல் ஓட்டாதீங்க அப்படின்லாம் ஒரு விஷயம் கூட சொல்லலை. ஒரு முதலமைச்சர் ஆகக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் போற்றி புகழ்றீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நபர் எந்த மாதிரி இருக்கணும், அந்த நபரை அணுகிறவங்க எந்த மாதிரி இருக்கணும்? அப்படியே கூட்டம் கூடி அப்படியே ஆரவாரம் பண்ணி அவரை போட்டு படாத பாடுபடுத்தி அங்கங்கே வண்டியில் இடித்து விழுந்து இந்த மாதிரிலாம் காமிச்சு எங்கள் சிஎம் கெத்து அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு பேர் தான் சிஎம்மா? சிஎம்னா அமைதியான முறையில் மக்களை சந்திச்சு மக்களுக்கு ஆக்சசபிளாக இருந்து இந்த சினிமாத்தனங்கள்லாம் இல்லாமல், இந்த பைத்தியகாரத்தனங்கள்லாம் இல்லாமல் ஒழுங்காக அமைதியான முறையில் இருக்கிறதுக்கு பேர் தான், அந்த மாதிரி நபர்களை தான் நம்ம சிஎம்னு சொல்லி கொண்டாட முடியும். அணில்கள், நீங்களே உங்கள் அண்ணனை எந்த வகையிலையுமே அரசியல் ரீதியாக முன்னேற விடாமல் பண்ணுறது நீங்கள் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. சரி மக்களே, இந்த காணொலியை நான் அதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்க விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியை சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, டேக் கேர்.